மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் போட்ட முடிச்சு என்று கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் மேலோட்டமாக பார்த்தால் சாதாரணமாக இருக்கும் இந்த விஷயம் நிஜத்தில் ரொம்பவே சீரியஸ். லிங்கா விவகாரத்தில் உத்தமுடன் சிக்கிக் கொள்ளும் என்று கடந்த சில வாரங்களாக சினிமா பார்வையாளர்கள் கணித்து வந்தார்கள். போகிற போக்கை பார்த்தால் அதுதான் நடக்கும் போலிருக்கிறது. இப்படி லிங்கா விஷயத்தில் நஷ்டமடைந்த விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்க உரிமையாளர்களுக்கும் பணத்தை பிரித்து தர சொல்லி ரஜினி தரப்பிலிருந்து 10 கோடி கொடுக்கப்பட்டதல்லவா? பணத்தை பிரித்து கொடுக்கிற நேரத்தில் உள்ளே வந்த ஒரு முக்கிய பிரமுகர், ஏன்பா 10 கோடிக்கு ஒத்துக்கிட்டீங்க? நான் ஈரோஸ் நிறுவனத்திடமிருந்து இன்னும் 10 கோடி வாங்கி தரேன். கொடுக்கலனா உத்தமுடன் ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்வோம். பணம் தானா வருது இல்லையா பாருங்க என்று கூறி பங்கு பிரிக்கும் விஷயத்தை தள்ளி வைத்து விட்டார். இன்றாவது நமது பணம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் இருந்த அத்தனை பேருக்கும் பெரிய ஷாக். யார் கைக்கும் பணம் போகவில்லை. மீண்டும் லிங்கா பிரச்சனை இழுவையாகிவிட்டது. அதைவிட கொடுமை இவர்கள் பிரச்சனையில் கமல் பாதிக்கப்படுவதுதான். கமலுக்கு எதிரான இருவர் கூட்டு சேர்ந்து செய்த சரிதான் என்று கூற ஆரம்பித்திருக்கிறது கோடம்பாக்கம். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிளஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யவும்.